கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வார்த்தை யோனா 2:2. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன். ஆண்டவர் எனக்கு உத்தரவு அருளினார். எப்போ தெரியுமா? உங்கள் நெருக்கமான சூழ்நிலையில் எல்லாராலும் கைவிடப்பட்டு கண்ணீரோடு இருக்கிறீங்களா? இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற இடத்துல முழங்கால் படிக்கிட்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். மனிதர்களெல்லாம் கைவிடுவாங்க, ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, உன் கண்ணீரை இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு. உன் வியாகுலப்பட்டு நீ மனம் கவலங்கி கொண்டிருக்கிறதே தேவன் இப்பொழுதே பார்க்குறாரு. இந்த நிமிஷமே உடனே முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பதில் கொடுக்குறவராக இருக்கார். நீங்கள் உங்கள் நெருக்கத்தில் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். ஆண்டவர் உங்களுக்கு உத்தரவு கொடுப்பார், உடனே பதில் கொடுப்பார். உங்கள் விண்ணப்பம் கேட்கப்படும், கண்ணீருக்கு பதில் உடனே வரும். அதனால் நம்பிக்கையோடு இந்த நாளை தேவனுடைய சமூகத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.